ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை தெளிவுகளை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அடிகளார். அவர்கள் நாம் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. ஒரு அரசன் எந்த அளவுக்கு தன்னுடைய பணியாளர்களை, அதுவும் குறிப்பாக கோவில் பணியாளர்களை நம்புகிறான், அல்லது எப்படிப்பட்ட மனிதர்களை அவன் பொறுப்பாளர்களாக வைக்கிறான், அதுவும் முக்கியம். இப்போ ஒரு கோவில் பணிக்கு யாரை பொறுப்பாளராக நியமிக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோவில் பணிகளுக்கு யார் யாரை அணுக வேண்டும் என்பதும் இங்கே முக்கியம். யோசியா நமக்கு சொல்கிற காரியம் தான். எல்லாரும் கோவிலுக்கு பணியாற்றணும் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லாருடைய கரங்கள், அதனால தான் யாரே இந்த கோவில் பணியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது? தாவீது. கடவுள் என்ன சொன்னார்? உன்னுடைய கரம் இரத்தக்கரை வளைந்திருக்கிறது, தாவீது நீ இந்த கோவிலில் கை வைக்காத, உனக்கு இங்கே நீ வேணா பொருட்களை சேமித்து வை, ஆனால் கோவில் கட்டுகின்ற பணியை நீ செய்யாத. தாவீது கோவம் வந்துச்சா? கடவுள் என்னை கோவில் கட்ட விடாம ஆக்கிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டாரா? கடவுளே திட்டப்படி நடக்கட்டும், என்னுடைய மகன் கோவில் கட்டட்டும் என்று ஒதுக்கி கொண்டார். அதான் இதில் உள்ள தனித்துவம். அப்போ என்னால் சுத்தமாக இருக்க முடியாது, நான் நேர்மையாக இல்லை, என்னுடைய பணியில் தூசு படிந்திருக்கிறது அப்படின்னு எப்போ நான் நினைக்கிறேனோ இந்த பணியை செய்யக்கூடாது. இறைவன் தாவீதை அணுகிய முறையும், இப்போ யோசியா இந்த கோவில் பணியை குறித்து சொல்லுகின்ற செய்தியும் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம். நிறைய உண்மையான முன் உதாரணங்கள். கண்டிப்பாக நாம் எப்படி ஒரு பணியை, எந்தெந்த பணியை நாம் செய்ய வேண்டும், இந்த பணிகளை செய்கின்ற போது என்ன மனநிலை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி. இப்போ அடுத்த பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. இதை நாம் 3வது பகுதியாக பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 8 முதல் 10. திருச்சட்ட நூல் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டுபிடிக்கப்படுவது. இந்த முதல் பெரும்பகுதியில் வருகிற 3வது குறும் பிரிவு. தலைமை குரு இலிக்கியா எழுத்தர் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவரும் அதை படித்தார். ஆக இப்பொழுது ஒரு புதிய செய்தி இங்கே இடம்பெறுகிறது. 3வது குறும்பிரிவில் 8ஆம் வசனத்தில் திருச்சட்ட நூல் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டுபிடிக்கப்படுவது. அதை சாப்பான், அவர் தான் எழுத்தர், அவர் எடுக்கிறாரு. எடுத்து இந்த நூலை யாரிடத்தில் கொடுக்கிறார்? சட்ட நூலை தலைமை குரு எடுத்து சாப்பானிடம் கொடுக்கிறார். தலைமை குருக்கு வாசிக்க தெரியாது. யாருக்கு தான் வாசிக்க தெரியும்? சாப்பானுக்குத்தான் வாசிக்க தெரியும். தலைமை குருக்கு பலிவப்பு கொடுக்கத்தான் தெரியும், ஆனால் வாசிக்க தெரியாது. என்றால் வாசிக்க வேண்டிய தேவையும் அவருக்கு இல்லை. அதற்கென்று தனி நபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் எழுத்தர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே அவர்கள் வாசிக்க, மற்றவர்கள் எல்லாம் கேட்க வேண்டும். இந்த பணியை சாப்பான் மட்டும்தான் செய்ய வேண்டும், செய்ய முடியும். எனவேதான் தலைமை குரு அந்த கோவிலில் பணத்தை எல்லாம் வசூலிக்கின்ற போது, அதெல்லாம் சேமித்து வைத்த அந்த இடத்தை தேடுகின்ற போது எதை கண்டுபிடிக்கிறாரு? இலிக்கியா சட்ட நூலை, திருச்சட்ட நூலை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு யார்கிட்ட கொடுக்குறாரு? சாப்பான்ட்டு கொடுத்து, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே அதை வாசிக்கிறான். திருச்சட்ட நூல் எப்படி உள்ள வந்துச்சு? இதைத்தான்
பல கோணங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த இலிக்கியா என்கிற தலைமைக்குரு நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம், எரேமியாவுடைய தந்தையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுப்படையான சிந்தனை என்றால் எரேமியாவுடைய தந்தை என்பதுதான் பொதுவான கருத்து. இவர் எடுத்து சாப்பான் எழுத்தர் இடத்துல கொடுக்கிறார். எழுத்தர் இடத்துல பணம் வாங்க வருகின்ற போது பணத்தை பற்றிய குறிப்பை எலிக்கியாவிட சொல்லுகின்ற போது இதெல்லாம் வெளியே வருகிறது. இந்த புத்தகம் நான் பார்த்தேன். இந்த புத்தகம் எப்படி வந்துச்சு? 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, கடவுளே நேரடியாக கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா யாரோ வச்சிருக்கிறாங்க, அது அப்படியே மறந்து போயிடுச்சு, இப்போ புதிதாக யாரோ கண்டுபிடிக்கிறாங்க. 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. பொதுப்படையாக கருத்து என்ன? இது ஆண்டவரே கொடுத்தார் என்றால் இதை எழுதுகிறவர்கள் குருக்கள். குருக்கள் எழுதுகின்ற அந்த குறிப்புகளில் என்ன வரும்? கடவுளே நேரடியாக கொடுத்தார் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் அழுத்தமாக வரும். அப்படிப்பட்ட கருத்து இருந்தது. இணைச்சட்ட நூல் என்கின்ற அந்த சட்ட நூல், திருச்சட்ட நூல் கடவுள் கொடுத்தது, கடவுள் நேரடியாக கொடுத்தார், மனுஷன் கொடுக்கல அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமான செய்தி. ஆனால் நம்ம அறிவியல் ரீதியாகவும் பார்க்கணும், வரலாற்று ரீதியாகவும் பார்க்கணும். கடவுள் கொடுத்தார் அப்படின்னு நம்ம மேம்போக்காக பேச முடியாது. எல்லாத்துவற்றையும் கடவுள் தான் கொடுக்கிறார். ஆனால் கடவுள் வானத்திலிருந்து தூக்கி போறவர் அல்ல, மனிதர்கள் வழியாகத்தான் செயல்படுகிறவர். அப்போ இதை அந்த கோணத்திலும் பார்க்க வேண்டும். அப்போ ஏதோ மனித கை இந்த சட்ட நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சட்ட நூல் அடிப்படையில் வாசிக்கின்ற போது அவருக்கு தெரிகிறது மோசேயினுடைய கருத்துக்கள், சிந்தனைகள் இந்த சட்டத்திலே நிறைந்திருக்கிறது. அப்போத்தான் இந்த சட்ட நூலை பற்றிய முழுமையான ஆராய்ச்சி, அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற போது தான் நமக்கு ஒரு வரலாற்று செய்தி கிடைக்கிறது. இந்த திருச்சட்ட நூல் என்பது இணைச்சட்ட நூல். நம்முடைய விவிலியத்தில் 5 நூல்களில் வருகின்ற கடைசி நூல், அதான் இணைச்சட்டம். இப்போ இணைச்சட்டம் என்றால் என்ன பொருள்? இணைக்கப்பட்ட சட்டம். ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தோடு இந்த சட்டம் இணைகிறது பிற்காலத்தில். அப்போ அதான் இணைச்சட்டம் அல்லது 2ஆம் சட்டம் என்று கூட சொல்லலாம். கிரேக்க மொழியில் இதை டியூட்ரோனாமி என்றே சொல்வார்கள். டியூட்ரோ என்றால் டாய்ட்ரோ அல்லது டியூட்ரோ என்றால் 2 என்று பொருள். நோம் என்றால் சட்டம், 2ஆம் சட்டம் அல்லது இணை சட்டம். இந்த சட்டத்தை யார் கொடுத்ததாக மக்கள் நம்புகிறார்கள்? மோசே. ஆனால் இந்த சட்டம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அது யோசியா காலம். யோசியா காலம் என்பது 622 622 கண்டுபிடிக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு 622 ஆண்டுகளுக்கு முன்னால். மோசே காலம் எது? 1330 அவர் பாலைவன அனுபவம் நடந்தது 1330 1690, 40 ஆண்டுகள். சட்டம் புத்தக வடிவிலே வந்திருந்தது என்றால் அந்த காலத்தில் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னால் சட்டம் எழுதப்பட்டதே தாவீது, சாலமோன் காலம்தான். எல்லாமே எழுதப்பட்டது. வாய்மொழி பாரம்பரியம், எழுத்து பாரம்பரியமாக வந்ததே சாலமோனுடைய காலகட்டம், நிச்சயமாக மோசே காலகட்டம் அல்ல. எனவே எழுதப்பட்டதே எந்த காலகட்டத்தில் தான் ஆயிருக்க வேண்டும்? சாலமோனுக்கு பிறகுதான். இப்போ இந்த சட்டம் எப்பொழுது வந்தது? இந்த இணை சட்டம், அதாவது இந்த திருச்சட்ட நூல் என்பது. இதற்கு தான் நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டும். எந்த காலத்துக்கு போகணும்னா, இஸ்ராயல் மக்கள், வடநாட்டு மக்கள் அசீரியர்களாலே நாடு கடத்தப்பட்ட ஒரு காலகட்டம். இது நடந்து 721 அல்லது 22. அசீரியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது பெரும்பாலான மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். 2 அரசுகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர்கள் எங்கெங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள் என்கிற குறிப்பு இருந்தது. கூத்தா, அவ்வா, சஃபர்வயிம், ஆமாத்து, பாபிலோன் என்ற 5 நகரங்களுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கிருந்து மக்கள் இங்கே இடப்பயிற்சிக்கு செய்யப்பட்டார்கள். நாடு கடத்தல் என்றாலே மக்களை இடம் பெறச் செய்வது. ஒரு பகுதியில் இருக்கிறவர்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவது, அந்த பகுதியில் இருப்பவர்களை இந்த பகுதியில் கொண்டு வருவது. கொண்டு போவது என்பது ஏதோ எளிதாக கொண்டு போவதில்லை. எல்லாரையும் சங்கிலியலால் கட்டி குதிரைகளை இழுத்துட்டு போவது, அதான் கொண்டு போவது. அவமானப்படுத்தப்படுவது, உடை இல்லாமல் ஆடையின்றி அவர்கள் இழுத்து செல்லப்படுவது, அதுதான் நாடு கடத்தல்.
அவ்வளவு கேவலமாக இருக்கும். அப்படி நாடு கடத்தப்பட்ட சூழலில் நாடு கடத்தப்படாத ஒரு சிலர், அதுவும் குருக்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வடநாட்டு பாரம்பரியம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள், எலோகிம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாடு கடத்தப்பட்ட போது இந்த எலோகிம் பாரம்பரியத்திற்கு ஆபத்து வருமோ என்று பயம் கொள்ளுகிறார்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, 710களில் 721 தான் நாடு கடத்தப்பட்டார்கள். 710 அவங்க வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வருகிறார்கள். ஏன் வர்றாங்கன்னா, தென்னாட்டில் ஆட்சி செய்த மன்னன் எசேக்கியா என்கிறவன் ஒரு அற்புதமான மன்னன். நம்ம ஏற்கனவே பார்த்த யோசியா மாதிரி நேர்மையாளர், எந்த தீங்கும் செய்யாதவன், யாவையை போற்றுகிறவன். அப்போ இங்கே வருகின்ற போது இவன் வரவேற்கிறான். இந்த எசேக்கியா மட்டுமல்ல, எசேக்கியாவுக்கு இறைவாக்கினராக இருந்தது ஏசையா என்கிற மாபெரும் இறைவாக்கினர். அதாவது எலியாவை நாம் ப்ராஃபட் பார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறோம். இறைவாக்கினர்களில் சிறப்பு மிக்கவர் எலியா. ஏறக்குறைய எலியாவுக்கு இணையாக வாழ்ந்தவர் ஏசையா. அந்த ஏசையா எசேக்கியாவுக்கு இறைவாக்கினராக இருக்கிறார். இப்போ இந்த 2 பேரும் என்ன செய்கிறார்கள், இந்த வடநாட்டிலிருந்து வருகின்ற அந்த குருக்களை, இந்த எலோகிம் பாரம்பரியம் கொண்டு வருகிற குருக்களை வரவேற்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய பாரம்பரியத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், வடநாட்டு பாரம்பரியத்தை. இந்த இஸ்ரேலிருந்து வந்த அந்த குருக்கள் என்ன செய்கிறாங்க, யாவே ஏன் எங்களை நாடு கடத்தினார், நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்ற கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு அவர்களுக்கு என்ன விடை கிடைக்கிறது என்றால், நாம் சட்டத்தை மீறினோம், சட்டத்தை சரியாக நாம் அனுசரிக்கவில்லை, சட்டத்தின்படி நாம் வாழவில்லை. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது, ஏன் சட்டத்தை நாம் அனுசரிக்க முடியலை, ஏன் சட்டத்தை மீறினோம்? இந்த தண்டனை தீர்ப்பு வந்ததுக்கு சட்டத்தை மீறியதான் காரணமாகும். அப்போ இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும், இந்த சட்டங்களை எல்லாம் மறுவாசிப்பு செய்யணும். இந்த மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தபோது தென்னாட்டிலே அவர்களுக்கு துணை நின்றவர்கள் ஏசையாவும் எசேக்கியா அரசனும். இப்போ இவர்களுடைய காலத்தை 710 இந்த இணைச்சட்ட பாரம்பரியம் உருவாகிறது, மறுவாசிப்பு நடைபெறுகிறது. இது ஏறக்குறைய 700 கடக்கிறது, 686 இறுதி வடிவம் பெறுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் இதற்கு ஆணிவேராக அடித்தளமாக இருந்த 2 பேர் இறக்கிறார்கள். ஒன்று எசேக்கியா, இன்னொன்று ஏசையா. 686. ஆனால் 686க்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றது யார்? எசேக்கியாவினுடைய மகன் கொடுங்கோலன் மனாசே. அவனுக்கும் அவனுடைய தந்தை எசேக்கியாவுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது, பாரதூர வேறுபாடு, வித்தியாசம். அதனால் என்ன நடந்தது என்றால், எப்போ மனாசே ஆட்சி பொறுப்பேற்றானோ உடனே அந்த நேரத்தில் குருக்களாக இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இணைச்சட்ட மரபுக்கு ஆதி காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இணைச்சட்டத்தை கோவிலில் கொண்டு போய் கருவூலம் என்று சொல்கிறோம் அல்லவா, கருவூலம், ட்ரெஷரி என்று சொல்வார்கள். அங்கே தான் அந்த தங்க முலாம் பூசப்பட்ட பாத்திரங்கள், கோவிலுக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அந்த ட்ரெஷரி என்று அழைக்கப்பட்ட கருவூலத்தில் கொண்டு போய் வச்சுறாங்க. இவன் ஆட்சியிலிருந்து வெளியேறின பிறகு திரும்ப அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று. எசேக்கியா 30 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இவன் கொடுங்கோலன் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆட்சி செய்வான். அதுக்கு பிறகு நாம் என்ன பண்ணலாம், நம்ம அதை மீண்டும் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது, இந்த கொடுங்கோலன் மனாசே எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான்? ஏறக்குறைய 42 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அதாவது இந்த 42 ஆண்டுகள் என்றால் நம்முடைய கணக்குக்கு 1.5 தலைமுறை.
ஒரு தலைமுறைக்கு 30 ஆண்டுகள். அப்படின்னா 1.5 தலைமுறை இங்கே முடிஞ்சு போச்சு. யார் யார் உள்ள பாதுகாத்து வைத்தார்களோ அவங்களெல்லாம் எங்கே போயிட்டாங்க? கல்லறைக்கு போய்விட்டார்கள். இப்போ யாருக்கு என்ன வச்சேன், எங்கே வச்சேன் எதுவுமே மறந்து போச்சு. இது வீடுகளே நடக்கும். பாட்டம் முட்டை வச்சதை பேரங்கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது வீடு கட்டுறோம், வீட்டை புதுப்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் பழைய தட்டுமுட்டு சாமான்லாம் வெளியே வரும். அதுவரை யாரும் தொடமாட்டார்கள். எதை பற்றியும் அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எங்களுடைய பழைய காலத்து சொத்துக்கள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்ப்போம். அதான் நடந்தது. 40 ஆண்டுகள் 42 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்து வந்தவனு 2 ஆண்டுகள், அதை விட கொடுங்கோலன். இவர்கள் 2 பேருமே வடநாடும் தென்னாடும் இணையக்கூடாது, வடநாட்டினுடைய எந்த செய்தியும் தென்னாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள். அந்த நிலையில்தான் இந்த எசேக்கியாவுக்கு பிறகு மனாசையும் ஆமோனும் வடநாட்டினுடைய எதிரிகளாக இருந்தார்கள். உள்நாட்டில் அவங்க பெரிய சாதித்தவர்களும் அல்ல. அப்போ ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த வைத்து 60 ஆண்டுகள். அப்போ 2 தலைமுறைகள் முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த திருச்சட்ட நூல். இது மறைக்கப்பட்ட நூல் அல்ல, இது கடவுளே கொடுத்த நூல் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டதனுடைய நோக்கம். ஆனால் நம்ம வரலாற்று பூர்வமாக அறிவியல் பூர்வமாக சிந்தித்தோம் என்றால் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு முக்கியத்துவம் தருகின்ற செய்திகள். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியா, ஏசையா இவர்களுடைய ஈடுபாட்டோடு வடநாட்டு குருக்கள் இந்த மறுவாசிப்பு செய்த சட்டம் அப்படியே ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியாது. இந்த சட்டத்தில், மறுவாசிப்பு செய்த சட்டத்தில் யாருடைய கைவன்மையும் இருந்திருக்க வேண்டும். இந்த சட்டத்தை யார் கண்டுபிடித்தார்களோ, யோசியா, அவனுடைய காலத்தில் இருந்த எரேமியாவை பற்றிய குறிப்பு இந்த அரசர்கள் புத்தகத்தில் இடம்பெறவில்லை. அதே மாதிரி குறிப்பேட்டு புத்தகத்திலும் இதை ஒத்த பகுதியில் இடம்பெறவில்லை. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த இலிக்கியா என்கிறவர் எரேமியாவுடைய தந்தையாக இருக்கலாம் என்கிற கருத்தை சொன்னோம். அதே மாதிரி யோசியா அரசன் அவனுடைய காலத்தை சேர்ந்தவர் எரேமியா என்று சொன்னோம். அப்படின்னா எரேமியா யோசியாவை விட்டு இந்த 2ஆம் சட்டத்தை அல்லது இணை சட்டத்தை அல்லது இந்த மறுவாசிப்பு செய்யப்பட்ட வடநாட்டு பாரம்பரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. இப்போ இணைச்சட்டம் என்பது ஏறக்குறைய 100 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு புத்தகம். இதை மோசே புத்தகம் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? இணைச்சட்டத்தை அந்த ஐநூலில் ஏன் நாம் அதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? இது பிற்காலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் மோசே காலத்திலிருந்து ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருந்தாலும் ஏன் இதை மோசேயினுடைய சட்டம் என்று சொல்கிறோம்? இந்த இணைச்சட்டத்தில் அந்த சட்டங்களினுடைய ஆணிவேர் எங்கிருந்து வருகிறது? மோசேயினுடைய சிந்தனைகளிலிருந்து வருகிறது. த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோசேயினுடைய உண்மையான அந்த ஆன்மீகம், அந்த மோசேயினுடைய ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இணைச்சட்டம். இப்போ இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் எந்த பின்னணியில் இந்த சட்டத்தை உருவாக்குகிறார்கள்? மோசேயினுடைய ஆன்மீகத்திலே உருவாக்குகிறார்கள். அவருடைய அந்த அருள் வாழ்வு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த புத்தகம் இருக்கிறது. அதனால் இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டில், இந்த திருச்சட்ட நூலை பொறுத்த மட்டில் இது யார் தான் எழுதியது? மோசே தான் எழுதி. ஏன்னா அவர் கையால் எழுதாவிட்டாலும் அவருடைய மனசாட்சி அங்கே இருக்கிறது. சிந்தனைகள் எல்லாம் மோசேயினுடைய மனசாட்சியும் தான் 2வது சட்டம். அது 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது 600 ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கலாம். எழுதியவர்கள் யாருடைய மனசாட்சியாக அந்த புத்தகத்தை எழுதினார்கள்? மோசேயினுடைய மனசாட்சியாக எழுதினார்கள். அதனால தான் இணைச்சட்டத்தை பின்னால் வந்திருந்தாலும், யோசியா காலத்தில் அது கண்டெடுக்கப்பட்டாலும், எசேக்கியா காலத்தில் அது உருப்பெற்றிருந்தாலும், நாம்
இணைச்சட்ட நூலை அல்லது திருச்சட்ட நூலை மோசேயினுடைய சட்டம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சட்ட நூலை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சாப்பான் வாசித்த அந்த திருச்சட்ட நூல் அடிப்படையில் யாருடைய காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்படுகிறது? யோசியா காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது அதற்கு முன்னாலே 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியம் கொண்டது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. 720 இதனுடைய தொடக்கம் வந்துவிட்டது. 100 ஆண்டுகள் கடந்த பிறகுதான் இதனுடைய முழு உருவத்தை நாம் பார்க்கிறோம். முழுமையான ஒரு சிந்தனை வட்டத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எதை பற்றி தான் பேசுகிறான்? பணத்தை பற்றி தான் பேசுகிறான். அரசே, அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் நிலத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாலும் கொடுத்து விட்டார். அதுதானே அரசன் அனுப்பியிருக்கிறான். சாப்பானை அனுப்பிய நோக்கம் என்ன? பணத்தை நீ பணத்தை எல்லாம் திரட்டி யார் பொறுப்பாளர்களோ அவங்கள்ட்ட கூட அவங்க இந்த வேலையை பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கொடுத்து விடுவார்கள்.